தூது நடந்து திருக்கணத்தி அசாரி வழி நடந்து தட்டான தூது நடந்து திருக்கணத்தி அசாரி வழி நடந்து மாதில் வளைந்த பூணுள் வடமும் குளிர்ந்திடவே மாதில் அணைந்த பூணுள் வடமும் குளிர்ந்திடவே நெல்லி வள நாடாலும் சாமி பொன்னாண்டவர் தட்டானும் அப்படி தட்டானு தூது நடந்தேன் இருக்கணத்து அசாரி தூது நடந்தேன் தட்டான தூது நடந்து திருக்கணத்தி அசாரி வழி நடந்து கட்டை வெட்டி மரமரக்கால் திருக்கடந்து அவளிங்க கட்டை வெட்டி மரக்கால் திருக்கடந்து அவளிங்க கட்டை வெட்டி மரமரக்கால் திருக்கடந்து தேவிடு பொன்னாக பூசி வேந்தன் பொன்னாண்டவர்க்கு தட்டானு தூது நடந்து திருக்கணத்து அசாரி தூது நடந்து தட்டானு தூது நடந்து திருக்கணத்து அசாரி தூது நடந்து தட்டான தூது நடந்து திருக்கணத்தி அசாரி வழி நடந்து மாவலிங்க கட்டை வெட்டி மரமரக்கால் திருக்கடந்து மாவலிங்க கட்டை வெட்டி மரமரக்கால் திருக்கடந்து நேவிடு பொன்னாக பூசி வேந்தன் பொன்னாண்டவர்க்கு தட்டானு தூது நடந்து அசாரி வழி நடந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி நாமளை நேரம் சென்று பார்ப்போம் சென்று பார்ப்போம் மாவலிங்க கட்டை வெட்டி மரமரக்கால் திருக்கடைந்து மாவலிங்க கட்டை வெட்டி மரமரக்கால் திருக்கடந்து மாவலிங்க கட்டை வெட்டி மரமரக்கால் திருக்கடைந்து மாவலிங்க கட்டை வெட்டி மரக்கால்கள் திருக்கடந்து தேவிடு பொன்னாக பூசி வேந்தன் பொன்னாண்டவர் தட்டானு தூது நடந்தேன் திருக்கணத்து ஆசாரி வழி நடந்தேன் தட்டானு தூது நடந்து திருக்கணத்தி அசாரி வழி நடந்து தட்டானு தூது நடந்து திருக்கணத்து ஆசாரி வழி நடந்து அதோ பாருங்கள் இதோ கொஞ்சம் இருந்தால் இருக்கிறது நடுநாட்டு கோட்டை அந்த கோட்டைக்கு இதை சென்று வருகிறேன் மாறில் அணிந்த பூணல் வடமம் குளிர்ந்திடவன் மாறில் அணிந்த பூணல் வளமும் குளிர்ந்திடவன் நெல்லில் வள நாடாலும் சாமி கொண்டாண்டவர்க்கு தட்டானும் தூது நடந்தேன் திருக்கணத்து அசாரி தூது நடந்தேன் தட்டானும் தூது நடந்து திருக்கணத்தி அசாரி வழி நடந்து தட்டானு தூது நடந்தேன் திருக்கணத்து அசாரி வழி நடந்தேன் ஆஹா இப்பொழுது இந்த நல்லநாட்டு கோட்டை வந்து சென்று விட்டேன். இந்த அரண்மனையில் சேவகன் ஒரு மணி இருப்பான். அண்ணவனை பார்த்து பிறகு செல்லலாம். நாமல் நேரம் செல்லக்கூடாது. சேவகனை பார்த்து பிறகு செல்லலாம். அடே சேவகா, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க ஆட்டமாட்ட மயிலக்காலே எங்க போத்துச்சு பாக்குதடா மாட்டுக்கரவே லாவோ மாட்டே கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டுமல்லி புத்திருக்க காவல்கார பார்த்திருக்க, காட்டுமல்லி புத்திருக்க காவல்கார பார்த்திருக்க. அட்டமட்டி 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 மயில கால தோட்டமேய பாக்கிதடா. மாட்டுக்கரவே லாவோ மாட்டே கொஞ்சம் பார்த்துக்கடா. போகாத
போகாத பாதையிலே போக கூடாது அங்கே போய் விட்டு அங்க இங்கோ நிக்க கூடாது போகாத ரமேஷ் போகாத மனோஜ் போகாத வைசங்கர் போகாத ரமேஷ் போகாத பாதையில போக கூடாது நீங்க புத்தி கிட்ட அடுத்த வீட்டுல நிக்க கூடாது ஏறாத மலைதடியிலே ஏறாத மலைதடியிலே மனோஜ் ஏறாத மலைதடியிலே ஏறக்கூடாது ஏறுபட்டு அங்கும் எங்கும் குணாமச்சா நிக்க கூடாது மாட்டுக்காரவே நான் மாட்டே கொஞ்சம் பார்த்துக்கலாம் சவர் போல வேலி இருக்கு தோட்டக்கார கையில் கம்பு இருக்கு சொத்து சகர் போல வேலி இருக்கு தோட்டக்கார கையில் கம்பு இருக்கு புத்து சகர் போல முத்து இருக்கு போட்டக்கார கையில் கம்பு இருக்கு மாட்டுக்கட வேலை மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலை மாட்டே கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கட வேலை மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா ஐயாரு 30 கணக்கு பிள்ளை பேரனா நீங்களா ஐயா நான் அதை கேட்கல என்னைய பார்த்தா ஐயா மாதிரி இதா அப்படிதான் தெரியுது எல்லாருமே ஐயாவா வந்துடுறத இப்ப இப்படி இருப்போம் வந்துருச்சு மூசுக்கு வந்து இன்னும் வந்து அடங்கல பரவாயில்ல நாளைக்கு முளையா காட்டுக்கு வர்றேன் வரும் இப்ப வரும் பாரு அங்க நிக்குது பின்னாடி நான் தான் நான் இந்த அரமனைக்கு வெகு காலமாக காவல்காரன் இந்த பொன்கண்ண எங்க இருக்காரு பின்னாடி தூங்குறாரு வர சொல்லுவே வரமாட்டாரு காலையில தான் எந்திரிப்பாரு இப்ப அவருக்கு எந்திரிக்காது தூங்குனது எந்திரிக்க மாட்டாருன்னு தப்பா நினைக்க கூடாது சரி அதனால தூக்கத்தை யாரும் கெடுக்க கூடாதுங்க ஏன்னா அதுதான் வந்து உடம்புக்கு வியாதி இல்லாம இருக்கும் நீ அடுத்து என் குடியே கெடுக்கிற யார் நானா தூக்கத்துக்கு எடுத்தா என்ன அதெல்லாம் அப்போ இப்ப இல்ல அதனால இந்த அரமனையில என்ன கேட்டுதான் ஒரு எறும்பு கூட உள்ள நுழைய அரமனையிலையா ஆமா அரமனைன்னா அது அருவாமனைலங்க அரமனை ஆமா எங்க அரமனை பத்தியா அந்த மனம் மாதிரி இருக்குமா இருக்கும் அதனால என்னை கேட்காமல் எவ்வளவு நெஞ்சு கொஞ்சம் அழுத்தம் இருந்தால் தேக்கமலை ஏன் கம்பகருப்பனா தேக்கமலை கம்பகருப்பல்ல கம்பகருத்த வாரிசு நானு சரி அதனால யாரோ ஒரு செனப்பண்ணி ஒண்ணு இங்க நடமாடி கொண்டிருக்கும் செனப்பண்ணி கண்ணங்கரேர்னு ஏன் அரமனைக்குள்ள அது நான் காவல்காரனா இருக்கையில ஏன் உடம்போட வெயிட்டா குண்டா ஆக்களை உரிச்சு போட்டா ஒரு ஊரே திங்குமியா ஏன் அரமனைக்குள்ள என்னையெல்லாமே ஒரு செனப்பண்ணி வந்திருக்கனா அந்த பண்ணியை விடலாமா சரி உங்க வயிற்றுல என்ன ஓட்ட அது இடையில குண்டு பாஞ்ச ஓட்டை என்ன குண்டு பாகிஸ்தான் சண்டையிலையா இதுல கரண்ட் இல்லைன்னா இதுல தான் மாவாட்டுவோம் அப்படியா ஆமா அதனால யாருன்னு பார்க்கணுமா இல்லையா பார்க்கணும் பாப்போம் இன்னைக்கு பாப்பம்மா கம்பெனிக்கு போயிருச்சு யாரு காலையில வரதுராமி பொண்டாட்டி ஆமா அதனால இப்ப வர்றத பாப்போம் சரி போர் யாரா அது வாடா வெளியில நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராசா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராசா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராசா ஒரு நேரமும் காத்திருந்து பாடு ராஜா நெஞ்சம் ராசா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராசா அஞ்சி வாழ்ந்தது போதும் ராசா அஞ்சி வாழ்ந்தது போதும் ராசா நீ ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராசா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா இரவாறு காத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் நீ ஓலையில் குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதில் அருகில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலை என்று பெயரும் விட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராசா நேரவரு காத்திருந்து பாரு ராசா அஜுமையில் உடம்பு ரத்தம் எதற்கு இனி அச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை
புது பெட்டிங்க போயிட்டு போகுது. யாருப்பா இந்த அரண்மனையில் யாரங்க? யார் அப்பனே? யாரையாச்சும் போய் பண்ணடா. இந்த அரண்மனையில் என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்காய்? நீ யார்? நீ யார்? நான் ஆ என்ன யாருன்னு இவர் கேட்குறாரு. ஏயா ஆ ஒரு இடத்துக்கு நானு ஆ இந்த இடத்துக்கு ஒரு காவல்காரு. சரி. நீ இடத்துக்கு வந்துட்டு ஆ என் சொந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன யாருன்னு நீ கேட்குற. ஆ அது வாயால. அது ஆ சரி. என் பெருமையை வாயால நான் சொல்ல மாட்டேன். ஆ பெட்டிக்கார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. பெட்டிக்காரன்ட்ட. ஆ பெட்டிக்காரா? இவர் யார்யா? அவர் ஒரு மூதேவின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆ சொல்லியா? நீ ஒரு மூதேவிங்கிறத நான் சொல்ல மாட்டேங்க. அப்படியா? ஆமா. ஹேய், ஆ? நீ யாரா? நான். நான்டா அரண்மனையில வந்து ஆ. யாருடா நீனு? நான் ஆ. நான் செக்கனம் திருக்கணம் என்று சொல்லப்பட்ட ஆ. மறிக்கொழுந்து மாணிக்க தட்டாத்தி பெற்றெடுத்த ஆ. மார்வேந்தன் செம்பகுலாசாரி. செம்பவள ஆசாரியா? ஆமா. ஐயோ ஐயோ போச்சே போச்சே போச்சே. ஐயோ போச்சு போச்சியா. ஐயோ போச்சுடா. என்ன போச்சு? அட என்ன துண்டு எடுத்துருக்கியா? போச்சு போச்சு. என்ன பிச்சையா கேட்குற? அதான் அது கிலோ கணக்கில் தான் இருக்கு என்கிட்ட. 10 கிலோ காலைல தர்றேன். ஐயா மணிக்க விடுற. ஏன்டா இவன் முஞ்சில முடிச்சா விளங்குமா? ஏன்டா இப்பதான் காலமழை பேஞ்சு கலப்பை எடுத்துட்டு காட்டுக்கு உழவு போறேன். ஏன் ஆசாரிப்ப மூஞ்சில முடிச்சா விளங்குமா? எல்லாமே வீடு வந்து சரிமா? அப்படியா? மூஞ்சில முழிச்சாலே விளங்காதுடா. ஆசாரி பையன் இல்லைன்னா ஒரு வேலை கூட உங்களுக்கு நடக்காது தெரியுமா? என்னது? எந்த வேலையும் நடக்காது. காலமழை பெஞ்சிருச்சு. ஆமா. கலப்பை தூக்கிட்டு மாட்டை பிடிச்சிட்டு நீ காட்டுக்கு உழுக போற. ஆமா. நீ கொண்டு போறது என்ன? கலப்பை. கலப்பை. ஆசாரி செஞ்ச கலப்பை இல்லையா அது? யாரு? நீயா? இந்த கலப்பை நான் செஞ்ச என்னுடைய மாமனார் செஞ்ச கலப்பை. நாங்கள் எல்லாமே நீங்க உழுது பண்ணி அடிச்சு வெள்ளாமை எடுக்க முடியாது. அப்படியா? ஆமா. இதை கொண்டுட்டு தான் நீ போற. இது சவன தொடையா? யோ இவர் எந்த காலத்தா சரியா? எப்பயா கலப்பையில காடு விழுந்துட்டு இருக்காங்க. 5 லிட்டர் டீசலை விட்டு மிதிச்சோம்னா டொட்ட டொட்டோன்னு புட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு போகுதுடா. புட்டுக்கிட்டு தானே போறாங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம ஆயிடுச்சு. அது எந்த காலத்தா ஆசாரி நீனு? அது இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சு. அந்த காலத்துல இப்ப கோடமழையா பெய்யுது. எப்பாவது ஒரு மழை பெய்யும். அன்னைக்கு கோடமழை பெஞ்சிச்சு. சமசாரி கலப்பை தூக்கிட்டு மாட்டை பிடிச்சிக்கிட்டு காட்டுக்கு உழுவ போய் வெள்ளாமை போடுறதுக்கு போவேன். நீ நான் என்னை எதுக்கு பார்த்தோம்னா சவணம் சாடம் சரியில்லைன்னு சொல்றேன். ஆமா. அப்படி இல்லை. நான் என் மாமனார் செஞ்ச கலப்பை தெரியுதா? அதை மட்டும் நீ சும்மா விட்டுறாத. அதை மட்டும் மட்டாத. இப்போ வச்சிருக்கல அது இந்த கத்தி. ஆமா. அது வந்து என் பங்காளி செஞ்ச கத்தி. இதா? ஆமா. சண்டாலே அந்த ஆழத்திலே இருக்கிறாயா? இதெல்லாம் வந்து ஒரு கரண்ட் மிஷின் இருந்தா சர்ரு சர்னு பாஞ்சிரும். அதான் இப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. சரி. களை எடுக்க மிஷின், நெல்லு நட மிஷின், பய ஓட்ட மிஷின், உரம் போடுற மிஷின், எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. உங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டோம் நாங்க. உங்களுக்கு எல்லாம் வேலையே அந்த மிஷின் வர போய் தான் அன்னைக்கு மசாய்க்கிற கூட மிஷின் வந்துருச்சு. மசாய்க்கிறதுக்கு மிஷின் இல்லையா? இருக்கு. ஆமா. எடுத்து விட்டோம்னா சக்கு சக்குன்னு பாஞ்சிரும். செத்துருமே. ஆமா. அன்னைக்கெல்லாம் உழுது கொண்டு போய் கலப்பையை கட்டி உழுது வெள்ளாமை போட்டு வெள்ளாமை அடிச்சான். அன்னைக்கு வரவு சோளம் கேப்ப அனைத்தையும் விவசாயம் வந்துச்சு. அதை சாப்பிட்டான். இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம்னு நீ சொல்ற. இன்னைக்கு வர்றது பூரா 3 மாதத்துக்குள்ள வந்துருது எல்லாமே. இதை சாப்பிட்ட உடனே பிரஷரா சக்கரடா புற்று நோயிடா அனைத்து நோயும் வருது. அதனால பழைய இதை என்னைக்குமே மறக்காதீங்க. ஆசாரி சொல்றது வந்து பொய் கிடையாது. அதனால பழையதை எந்த மறக்கவே கூடாது. ஏன் மணி பெரியப்பா இவர் கேழ்வரவு சோளம் கம்பெல்லாம் தின்னுதான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரா? ஆமா. உனக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு 13 வயசு. என்ன அது 13 வயசா? என்ன சொல்ற 13 வயசுங்கிற? ஆமாயா. அப்ப அந்த அளவுக்கு நாங்க சாப்பிட்டதுனால இந்த அளவுக்கு உடம்பு. நேத்தான் பள்ளியிடத்துல போய் டிசி வாங்கி சேர்த்துட்டு வந்தோம். அப்படியா? 13 வயசு. ஆமா. சரி. செக்கன ஆசாரிங்கிற. ஆமா. உனக்கு ஒரு அறிவு அதிகம். அதிகம். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லுவியா? கேள்வி சொல்றேன். சொல்றேன். நிஜமா சொல்றேன். கேள்வி தெரியாட்டி
தெரியாட்டி அதுக்கு மேல பார்ப்பான். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் ஆசாரினா ஆ இன்னைக்கு நீ சொல்ற சரி நான் அருமையான ஆசாரின்னு. சரி நான் ஒரு காவல்காரன் தான். அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்ல. நான் ஃபர்ஸ்ட் நான் தான் கேட்பேன். நீ ஃபர்ஸ்ட் கேளு. நீ கேட்கல நான் சொல்லுவேன். ரைட்டு. நான் சொல்றேன். இப்போ உனக்கு உயர்ந்த கேள்வியை நான் கேட்கிறேன். சரி சொல்லுங்க. தட்டுனா தட்டாட்டி இவன் கெட்டான். சரி தட்டுனா தட்டாட்டி இவன் கெட்டான். நான் ஆறுல தெரியுமா? யாரு? ஆசாரி. ஆமா ஆசாரி நான். என்கிட்ட கொண்டாந்து அனைத்து பேரும் தங்கம் கொடுப்பாங்க. எனக்கு தாலி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சரி அதை கொண்டு போய் நான் உலையில வச்சு ஊதுவேன். உலையில வச்சு ஊதுவியா? ஆமா ஆமாயா. உலையில வச்சு இப்பதான் எப்படி எப்படியா பண்றாங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த சட்டிகளை வச்சு உமியலி போட்டு அதுக்குள்ள வச்சு ஊதாங்குழல வச்சு ஊதுவாங்க. சரி அப்படி ஊதி எடுத்து அந்த தங்கத்தை வரையில நீ 1/2 பவுன் கொண்டாந்து கொடுப்ப. ஆமா அதுல எப்படியாவது ஒரு 2 குண்டு மணி நாள் நாங்க அதுல சுரண்டி எடுத்துருவோம். அட சண்டாளா. யோ யோ மணியப்பா, ஏன்டா நான் ஆடு விட்டு மாடு விட்டு கோழி விட்டு குஞ்சு விட்டு ஏன்டா மனோஜ் குஞ்செல்லாம் விட்டு குணாப்பை கொஞ்செல்லாம் விட்டு ஏன்டா நான் 1 பவுன் எடுத்து கொடுத்தா சரி 1/2 பவுனை வெட்டுவேன். ஆமா ஏன் வெட்டுவ நீனு? அப்புறம் ஏன் வெட்டுவேன்னா எங்களுடைய பரம்பரை தொழில். ஆமா அப்ப நீ கொண்டு வந்து நகை செஞ்சுட்டியான்னு கேட்பேன். ஆமா செஞ்சுட்டான்னு கொடுப்பேன். சரி அப்புறம் எனக்கு எடை போட்டு குடியான்னு சொல்லுவேன். நான் உனக்கு 1/2 பவுன் நகை எடை போட்டு கொடுக்கணும்ல. ஆமா அந்த பக்கெட்டு கல்லை போடுவேன். சரி இந்த பக்கெட்டு தங்கத்தை போடுவேன். இப்படி தூக்குவேன். கல்ல பக்கெட்டு தான் இழுக்கும். ஆமா அப்ப என்ன பண்ணுது தெரியுமா? அதான் ஆசாரிக்குள்ள மூடு வேணுங்கிறது. சரி அப்படியே அந்த முள்ளு இருக்கும்ல மேல. ஆமா அது மேல தலையில ஒரு தட்டுவேன். ரேஷன் கடையில இப்படி புடிச்சுக்கிட்டு 4 கிலோவுக்கு 3.5 கிலோ தான் இருக்கும். அதே மாதிரி செய்யறது நீங்க. ஆமா அப்படி தட்டுனா தான் அப்படி தட்டுனா முள்ளு சரியா நிற்கும். அதுக்கு பேர் தான் தட்டுனா தட்டான் அவன் தட்டாட்டி அவன் கட்டான். நான் தட்டலைன்னா என் பேர் இப்போ வச்சு என் பொள்ளாட்டி பிள்ளை பிழைக்காது. அதனால் நான் எதாவது எங்கள் தொழில் அது நாங்கள் எப்படியாவது செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி என்ன கேட்குறா? வேற என்ன இதானே? வேற என்ன கேட்குறா? பழைய ஆசாரியோ கரெக்டாக சொல்லிவிட்டாரு. சரி நான் ஆசாரிட்ட நீ கேட்குறீ